எல்லாருக்கும் குட் மார்னிங் பா. குட் மார்னிங் சார். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இந்திய அரசியலமைப்பு தினம். சரியா? அதை பத்தி என்னென்ன வந்துச்சு, எப்படி அரசியலமைப்பு வந்துச்சு, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு அரசியலமைப்பு வந்துடல. சரியா? முதல்ல அரசியலமைப்பை பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அரசியலமைப்புனா என்ன? நம்ம ரெண்டு விதமான நாளை கொண்டாடுறோம். ஓகேவா? ஜனவரி 26, 1950 அது என்ன? குடியரசு தினம். அப்போ ஆகஸ்ட் 15, 1947 அது என்ன? ஒரே டைம் தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சு. சரியா? ஆகஸ்ட் 15 கிடைச்சு. எதுக்காக நம்ம குடியரசு தினம்ன்ற ஒரு நாளை கொண்டாடுறோம்? யாருக்காச்சும் தெரிஞ்ச ஒருத்தர்? யாருக்கும் தெரியல. ஓகே. 1950 ஜனவரி 26 அன்னைக்கு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பை சட்டப்பூர்வமா அறிவிக்கிறாங்க. அப்படின்னா இந்த 2 மாசத்துக்கு முன்ன இன்னைக்கு என்ன நாள்? நவம்பர் 26. 1949 நவம்பர் 26 அன்னைக்கு அரசியலமைப்பு வந்து எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த பிரதமர் யாரு? முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு. அவங்க கையில டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து அரசியலமைப்பை எழுதிட்டான்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 மாச காலம் வந்து அதை வந்து பரிசீலனை செய்யறாங்க. நல்லது எது, கெட்டது எது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா 2 விதமான மக்கள் மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரே ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதுவான சட்டங்கள் எப்படி இருந்தாலும் ரொம்ப ஈஸியா நம்ம எழுதிடலாம். ஆனா 2 விதமா வச்சுக்கலாம். இப்ப ஆண்கள் பெண்கள் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆண்களுக்கு உண்டான சட்டங்கள் வந்து பெண்களை பாதிக்காத வகையில இருக்கணும். ஆமாவா இல்லையா? அப்ப பெண்களுக்கு இருந்தாக்க ஆண்களுக்கு பாதிக்காத வகையில இருக்கணும். ஆனா நம்மளோட நாடோ பாத்தீங்கன்னா ஜனநாயக நாடு. ஆமாவா இல்லையா? சமய சார்பின்மையுடைய நாடு, ஜனநாயக நாடு தானே நம்மளோட நாடு. அப்படின்னா என்ன காரணம்? நம்ம நாட்டில் வந்து பல வகையான சாதிகள் இருக்குது, பல வகையான மதங்கள் இருக்குது, மொழி இருக்குது, இனம் இருக்குது. இந்த மாதிரி பல வகையான மக்கள் இருக்கிற எல்லாருக்கும் ஏதுவான ஒரு அரசியலமைப்பை எழுதுனதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாவா இல்லையா? ஒரே ஒரு இன மக்கள் இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஆனால் பல வகையான மக்கள் இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கணும், சட்டப்படியும் நடந்துக்கணும், அவங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு புக்கை எழுதணும். எதுக்காக நம்ம அரசியலமைப்பு புக்கை எழுதணும்? முதல்ல 1947 நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்கப்பா. கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்க. அதுக்கு முந்தைய காலம் வரைக்கும் நம்ம யாருக்கு அடிமையா இருந்தோம்? ஆங்கிலேயருக்கு அடிமையா இருந்தோம். ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டை எப்படி கைப்பற்றினாங்க? மன்னர்கள் கிட்ட இருந்து தான் போராடி வாங்கினாங்க. அப்போ முன்னால இருந்தது என்ன ஆட்சி? மன்னர் ஆட்சி தான் இருந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னா 1947 வந்து பாத்தீங்கன்னா மன்னர் ஆட்சியா இருந்தது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. நம்ம அப்பவும் மன்னராட்சியின் கீழே தான் இருந்தோம். அப்ப நமக்காக ஒரு மக்களாட்சி வரணுன்றதுக்காகவும் மக்கள் கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சாதான் மக்களோட கஷ்டம் நஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்றதுக்காகவும் இப்ப மன்னராட்சி இருக்குன்னு வச்சுக்கோயேன். மன்னராட்சி வந்து காலகாலமா ஒரு மன்னர் இருக்கிறாரு, அதுக்கடுத்து அவரோட இளவரசர் வருவாரு, அதுக்கப்புறம் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வருவாங்க. இப்படிதானே மன்னராட்சி இருந்துச்சு. வேற குடும்பத்துல இருந்து மக்கள் வந்து ஆட்சி செஞ்ச மாதிரி ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்கு மன்னராட்சி வேண்டாம், மக்களாட்சி தான் வேணும். மக்களாகிய நம்ம வந்து நம்மளோட கஷ்டங்களையும் குறைகளையும் தீர்க்கறதுக்காக நமக்கு மக்களாட்சி வேணுன்றதுக்காக மக்களாட்சியின் கீழே கொண்டு வரணுன்றதுக்காக தான் நமக்கு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இன்னைக்குதான் முதல்ல எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு நேரு அவர்கள் கிட்ட கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? இந்தியாவோட அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அவரை சொல்றோம். ஏன் தெரியுமா? அவரோட தலைமையில தான் இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டுச்சு. எத்தனை நாளாச்சு இந்த இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்குன்னு யாராச்சும் ஞாபகம்? யாராச்சும் ஒருத்தர்? 2 வருடம் 11 மாதம் 18 நாள். வெரி குட். 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் ஆச்சு. இன்னொன்னு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுதப்பட்ட மிக நீண்ட அரசியலமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு தான். ஒரு சில நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 14 பக்கத்துக்கு அரசியலமைப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளோட அரசியலமைப்பு எவ்வளவு பெரிய அரசியலமைப்பு? மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அப்படி அந்த அரசியலமைப்பை எழுதுறது வந்து அம்பேத்கர் அவர்கள் மட்டுமே கிடையவே கிடையாது. தெரியுமா? அதுக்கு 7 பேர் கொண்ட குழு ஒண்ணு அமைச்சாங்க. யாரோட தலைமையில பாத்தீங்கன்னா அப்ப இருந்த பிரதமர் வந்து நேரு அவர்களின் தலைமையில வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா M.N. ராய் அவர்களும் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களும் அதுக்கப்புறம் சச்சிதானந்த சின்ஹா அதுக்கப்புறம் அம்பேத்கர் அவர்கள். அது மட்டும் இல்லாம டாக்டர் ராஜேந்திர பிரசாத். யாருன்னு தெரியுமா? யாரு? முதல் குடியரசு தலைவர். சரி, ஓகே. இவங்க எல்லாரும் சேர்ந்து 4 பிரிவா பிரிஞ்சு பாத்தீங்கன்னா முதல்ல வரைவு குழு உருவாக்குறாங்க. வரைவு குழு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கீழே ஒவ்வொரு படை இருக்கு, பிரிவு இருக்கு. ஓகேவா? ஒரு 7 பேர் கொண்ட பிரிவு இருக்கு. 4 பிரிவா பிரியுது. அந்த 4 பிரிவுக்கு 4 தலைவர்களை போடுறாங்க. அதுல ஒரு தலைவரா தான் அம்பேத்கர் இருக்கிறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுக்கு தலைவரா நேரு அவர்களை தான் சஜஸ்ட் பண்றாங்க. அவரை வந்து சொல்றாங்க நீங்க இருங்க அதுக்கு தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால அவர் கட்சி தலைவராகவும் இருந்தாருல்ல. என்ன கட்சி?
காங்கிரஸ். வெரி குட். காங்கிரஸ் கட்சியோட தலைவரா இருந்தாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவரு வந்து அந்த கட்சி வேலைப்பாடுகள் நிறைய இருக்கு, மக்களோட குறைகளும் நிறைகளும் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக அவரு போய் என்ன பண்றாரு, கட்சி வேலைகளை பார்க்க போறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு காரணங்களால விட்டு விட்டு ஒதுங்கி போறாங்க, நீங்க செய்யுங்க. அப்பதான் என்ன பண்றாருன்னா, முழு பொறுப்பையும் அம்பேத்கர் அவர்கள் ஏத்துக்கிறாரு. ஓகேவா? அதன் பேர்ல தான் அம்பேத்கர் அரசியல் அமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டதுனால இவரே கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சேர்த்து ஒவ்வொரு டைமா கூப்பிட்டு சேர்த்து குறிப்பிடத்தக்க என்னென்ன இடங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு பாரு. ஒரே நாட்டுல இருந்த அரசியல் அமைப்பு நம்ம அரசியல் அமைப்பு கிடையாது. இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு சில நாடுகள்ல வந்து குற்றங்களுக்கு வந்து தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? தலையை துண்டிச்சிருவாங்க, கையை வெட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு மனித தன்மையற்ற குற்றங்கள் வந்து நம்ம இடத்துல நடக்கல, அவ்வளவு கடுமையான தண்டனைகள் நம்ம கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த குற்றங்களை எல்லாம் ஏத்துக்கிறேன். எந்தெந்த நாட்டுக்கு போறாருன்னு பாருங்க. மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்கா, கனடா, அயர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் பெரும்பாலான பகுதியை வந்து இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து தான் நம்ம அரசியலமைப்புல எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி குறிப்பிடத்தக்க நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு அவரே நேரடியா போயிட்டு அவங்க கிட்ட இருந்த அரசியலமைப்பு புக்கை வாங்கி அதை படிச்சு அதுல இருந்து என்ன பண்றாரு, நல்லது எது கெட்டது எதுன்னு முதல்ல பிரிச்சு பார்க்கறாரு. இதன் மூலயமா நம்ம மக்களோட வாழ்க்கை திறன் நல்லபடியா மேம்படுத்த முடியுமா அப்படின்ட்டு அதுல நல்லது ஏதோ அதுக்கு நம்ம நாட்டுல என்ன குற்றங்கள் நடந்தா என்ன தண்டனைகள் கொடுக்கலான்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து அதுல இருந்து பிரிச்சு எடுத்துக்கிறாரு. இதனால பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு வந்து அவர் டிராவல் பண்றாரு. பல இடங்கள்ல வந்து எழுதப்படாத அரசியலமைப்பே இருக்கு, வாய்வழி அரசியலமைப்பு, அது வந்து எழுதப்படாத அரசியலமைப்பு. அப்ப நம்ம இந்திய அரசியலமைப்பு என்னது, எழுதப்பட்ட மிகப்பெரிய அரசியலமைப்பு, அதை உருவாக்கிட்டாரு. ஓகேவா? அதனால இவர் என்ன பண்றாரு, பல நாடுகளுக்கு போய் சுற்றி திரிஞ்சு எல்லா அரசியலமைப்பும் படிச்சதுனால இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் ஆச்சு இந்த அரசியலமைப்பை எழுதுறதுக்கு இவருக்கு எடுத்துக்கிட்ட நாள். ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சொல்லுவோமா, நம்ம நாடு வந்து எல்லா சமயமும் எல்லா மதமும் எல்லா இன மக்களும் வாழ்ற நாடு. அதனால அவர் முதல்ல நேரு என்ன அறிவுரை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சமநீதி. ஓகேவா? அடுத்தது சம அந்தஸ்து, எல்லா மக்களும் சமமா இருக்கணும் அப்படின்ற சம அந்தஸ்துன்னு தெரியும்ல, எல்லாரையும் ஒரே மாதிரி மதிக்கணும், ஏழை பணக்காரன்ட்டு யாரும் இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரியாக மதிக்கக்கூடிய சம அந்தஸ்து வழங்கணும். அது மட்டும் இல்லாம சுதந்திரம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சுதந்திரம். என்ன காரணம்னு சொல்லு, சுதந்திரம் எதுக்கு? சுதந்திரம்ன்றது வந்து நம்மளை ஆட்சி செஞ்சவங்க கிட்ட நம்ம வந்து வாங்கினது மட்டும் சுதந்திரம் கிடையாது, நம்ம வந்து சுதந்திரமா செயல்படுறதுக்கு நமக்கு சுதந்திரம் இல்லாம இருந்துச்சு தெரியுமா? அடிமை முறை இருந்துச்சா? தீண்டாமைன்றது ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? என்ன தீண்டாமைனா? தீண்டாமைன்னா தொட்டா தீட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் தீண்டாமை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அது எப்படி ஆரம்ப காலத்துல வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல இந்தியாவுக்குள்ள ஒரு மதம் வருது. ஓகேவா? ஒரே ஒரு மதம் வருது, குறிப்பிடத்தக்க மதம், ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு மதம் வருது, அந்த மதத்துல இருந்து 10 மதங்களா பிரியுது. ஓகேவா? அந்த 10 மதம் 100 கிளை மதங்களா பிரியுது, பல துணை மதங்களா பிரியுது. அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மதம் ஒண்ணுதான் ஆரம்ப காலத்துல வருது, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போனோம்னா நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்றோம். என்ன பண்றான், ஒருத்தன் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவான், ஒருத்தன் இந்த வேலையை தான் செய்யணும், நீ பரம்பரையா இந்த வேலையை தான் செஞ்சு, தொழில் ரீதியா அவங்களுடைய சாதியை பிரிக்கப்படுது. சரியா? இந்த மாதிரி எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கக்கூடாதுன்னு அறிவுரை வழங்கி அம்பேத்கருக்கு வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்றாங்க. ஓகேவா? எல்லாரும் சமமா நடக்கணும், எல்லாருக்கும் சம அந்தஸ்து இருக்கணும், சம நீதி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யார் சொன்னாங்க? ஜவஹர்லால் நேரு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பை எழுதிட்டாங்க, மிகப்பெரிய இந்திய அரசியலமைப்பு சட்டம். இப்ப அம்பேத்கர் மட்டும் இல்லாம 7 பேர் கொண்ட 7 பேர் பிரிவா இருக்கிற 4 படை இருக்கா, அந்த படையில இருக்கிறவங்க வந்து புக்கை எழுதி கொடுத்துட்டாங்க. என்ன புக்கு? இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை கொடுத்துட்டாங்க. இவங்க எழுதிட்டாங்க, அதனால எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையாச்சும் சொல்ல முடியுமா? இவங்க எழுதிட்டாங்கப்பா, எல்லாமே ஆராய்ச்சி செஞ்சு பல நாடுகளுக்கு போயிட்டு அவங்க வந்து எழுதிட்டாங்க. எழுதினதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இவங்க செஞ்சது எல்லாமே கரெக்டா இருக்கும், இது அப்படியே நம்ம ஏத்துக்க முடியுமா? அதுலயும் நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அதுக்காக இப்ப இந்த நாள்ல தானே அவங்க கொடுத்தாங்க, புக்கை கொடுத்தாங்க நேரு அவர்கள் கிட்ட. 26ஆம் தேதி நவம்பர் மாசம் தான் கொடுத்தாங்க. ஆனா நம்ம வந்து குடியரசு வந்து ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடுறோம். என்ன காரணம் தெரியுமா? இந்த இடைப்பட்ட 2 மாத காலத்துல என்ன தெரியுமா பண்ணாங்க, அதுல நிறைகள் என்ன குறைகள் என்ன, யார் யாருக்கு இப்ப சாதி ரீதியாவோ மத ரீதியாவோ இல்ல உணர்வு ரீதியாவோ இல்ல நிறவெறி ரீதியாவோ இந்த மாதிரி யாருக்காச்சும் பாகுபாடு இருக்கா, யாருக்காச்சும் ரொம்ப உயர்த்தி வச்சிருக்காங்களா, யாரையாச்சும் குறைச்சி வச்சிருக்காங்களா, எல்லாரையும் சமமா வச்சிருக்காங்களான்ட்டு அந்த புக்கை ஆராயிறாங்க. ஓகேவா? அப்ப வந்து அவங்க முதல்ல அந்த புக்கை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நவம்பர் 26ஆம் தேதி எவ்வளவு தெரியுமா தீர்மானங்கள் இருக்குது? 7365 தீர்மானங்கள் இருக்கு, சட்ட தீர்மானங்கள். ஓகேவா? பல நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்ட சட்ட தீர்மானங்கள்
எத்தனை இருக்கு? 7635 தீர்மானங்கள் இருக்கு. ஆனா அந்த 7635 தீர்மானங்களும் ஒன்று போல ஏத்துக்கப்படல. சரியா? அதுல நம்ம நாட்டுக்கு எது ஏதுவா இருக்குமோ அதை மட்டும் ஏத்துக்கினாங்க. எவ்வளவு தெரியுமா ஏத்துக்கினாங்க? வெறும் 2473 தீர்மானங்கள் மட்டும்தான் அரசியலமைப்பு புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கு. இதை மட்டும் தான் நாங்க ஏத்துக்குவோம். மற்றதெல்லாம் ஏதோ ஒரு காரணங்களால மக்களுக்கு வந்து மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிட்டாங்க, வேணாம்னு சொல்லிட்டு. அப்ப 7636 தீர்மானங்கள்ல முக்கியமான 2473 தீர்மானங்கள் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படுது. ஓகேவா? அதை மட்டும் தான் இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் அச்சிடுறாங்க. அதுல என்ன இருக்குன்னா சமத்துவம், மதசார்பு. சமத்துவம்னா என்ன? அனைவரும் சமம், எல்லாரையும் ஒன்று போல மதிக்கணும். இதான சமத்துவம். யாரையும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நிறைய பண வசதி படைச்சவன், இவன் ஏழை பணக்காரன்ற பாகுபாடு இல்லாம எல்லாரையும் சமத்துவமாகவும். மதசார்புனா என்னப்பா? மதம்னா என்ன? நீ அந்த மதம் இந்த மதம் சொல்றோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 3 மதங்கள், குறிப்பிடத்தக்க 3 மதங்கள் இருக்கு. என்னென்ன? இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ். 3 மதங்கள் இருக்குல்ல. இந்திய குடிமகனா இருக்கிற நீ எந்த மதத்துல வேணாலும் இருக்கலாம். உனக்கு விருப்பப்பட்ட மதத்துக்கு நீயா போயிடணும். யாரும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இதனால மத சார்போட இருக்கணும் அப்படின்றது முக்கிய அம்சமா வைக்கிறாங்க. அதுல எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு தெரியுமா? வெறும் மதத்துக்கும் சமயத்துக்கும் மட்டுமே பாத்தீங்கன்னா 395 பிரிவுகள் இருக்கு. நான் இந்த சாமி கும்பிட்டா என்ன திட்டுறான் அப்படின்னு சொல்றத கூட தப்புன்னு சொல்றதுக்காக 395 பிரிவுகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 அட்டவணைகள் இருக்கு. 395 பிரிவுகள், அதுல 15 அட்டவணைகள் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்தியாவில தானே நம்ம இந்த இந்திய அரசியலமைப்பை எழுதணும். அது என்ன மொழியில இருக்குன்னு தெரியுமா? இப்ப நிறைய மொழியில மொழியாக்கம் செஞ்சுட்டாங்கப்பா. ஆரம்ப காலத்துல வந்து இந்த 49 வந்து கொடுக்கப்பட்டப்போ வந்து எத்தனை மொழியில மொழியாக்கம் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 மொழியில தான் மொழியாக்கம் செஞ்சாங்க. ஒன்னு ஆங்கிலம், இன்னொன்னு ஹிந்தி. இந்த 2 மொழியில மட்டும் தான் மொழியாக்கம் செஞ்சாங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து முதல்ல ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி இந்த 2 மொழிகள்ல மட்டும் தான் மொழியாக்கம் செஞ்சாங்க. ஓகேவா? அந்த மொழியாக்கம் செஞ்சுட்டாங்க. இப்ப நிறைய சட்டப்பிரிவுகள் இருக்கு. இந்த 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் நடந்துச்சுல, இதுல வந்து அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்க வெளிநாட்டுல போயிட்டு டைரக்டா எழுதிட்டு வந்தாங்க. இதுல வந்து கிராம சபை பொதுக்கூட்டங்களும் நடந்துச்சு. இந்த ஒரு நாட்டுக்கு போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்கிலாந்துக்கு போயிட்டு வராங்க. இங்கிலாந்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த இங்கிலாந்துல இருந்து எனக்கு இந்த குறிப்பிடத்தக்க சட்டங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து கிராம சபை பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. அந்த பொதுக்கூட்டத்துல அந்த சட்டத்தை எல்லாம் சொல்றாரு. அப்படி வந்து எத்தனை பொதுக்கூட்ட சட்டங்கள் நடந்துச்சுன்னு தெரியுமா? 165 நாள். இந்த 2 வருஷம் 11 மாசம் 18 நாள்ல பாத்தீங்கன்னா 165 நாள் கிராம சபை பொதுக்கூட்டம் மட்டுமே நடந்திருக்கு. அவங்க வெளியில போனாங்க, அந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, கிராம மக்கள் கிட்ட கலந்துரையாடலும் செஞ்சாங்க. இந்த சட்டங்கள் வந்து நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கும், இதுல வந்து குற்றங்களை குறைக்கலாம், இதுல வந்து ஏற்றத்தாழ்வு எதுவுமே நடக்காது, எல்லாரையும் படிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக 165 நாள் கிராம சபை பொதுக்கூட்டம் மட்டுமே நடந்திருக்கு. இந்த பொதுக்கூட்டம் நடந்துச்சா? இப்ப அரசியலமைப்பும் எடுத்தாச்சு, எத்தனை பிரிவுகள் வேணும்னு எடுத்தாச்சு, எவ்வளவு இருக்குது, இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு எடுத்தாச்சு. அதை அதிகாரப்பூர்வமா அச்சிட்டு வெளியிடணும்ல. இப்போ கிராம சபை பொதுக்கூட்டத்துல முக்கிய உறுப்பினர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஓகேவா? பாராளுமன்றத்துல தான் இது நடக்குது. ஓகேவா? பாராளுமன்றத்துல இருக்கிற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு குறிப்பிடத்தக்கவங்க வந்து எழுத்துப்பூர்வமா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதை நான் ஏத்துக்கிறேன், இந்த அரசியல் அமைப்பு எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, இதுல சாதியோ மதமோ இனமோ மொழியோ எந்த அடிப்படையோ இதுல பிரிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கையெழுத்து கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா 248 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் இந்திய அரசியல் அமைப்புன்ற புத்தகம் வந்து அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுச்சு. அது வெளியிடப்பட்ட நாள் இது ஜனவரி 26, 1950. குடியரசு தினம் அதுதான். சரியா? குடியரசு தினமே அதுதான். அதனாலதான் 2 நாள் குடியேற்றி லீவ் விடுவோம். சரியாப்பா? இப்ப எவ்வளவு நேரம் எதை பத்தி பார்த்தோம்? இந்திய அரசியல் அமைப்பை பார்த்துட்டோம். இந்த இந்திய அரசியல் அமைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க ஒருத்தர் இருக்கிறார்ல, இந்த இந்திய அரசியல் அமைப்பு எழுதுறதுக்கு அவருக்கு படிப்பறிவு வேணுமா? இஷ்டத்துக்கு யார் வேணாலும் எழுதிடலாமாப்பா? இப்போ நம்ம வீட்டுல யாரும் படிக்காத ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவரு போயிட்டு நான் எழுதிடுறேன், மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எழுத முடியுமா? முடியாது. இப்ப இந்திய அரசியல் அமைப்புன்னா உனக்கு வர்ற பேரோட ஞாபகம் என்ன? டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் தான். சரியா? இந்த ராம்ஜின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பேரு. அவரோட இயற்பெயர் என்னன்னு தெரியுமா? சரி, அவர் எங்க பிறந்தாருன்னு தெரியுமா? எங்கப்பா? புரியல. வட இந்தியா. எந்த இடம்? உத்தரப்பிரதேசத்துல பிறந்தாரு. நம்ம இந்தியாவில தான் உத்தரப்பிரதேசத்துல பிறந்தாரு. ஓகேவா? அவரோட பேர் வந்து இயற்பெயர் என்னன்னு தெரியுமா? அவரோட உண்மையான பேர் அம்பேத்கரே கிடையாது. அம்பவடேகர் அதான் அவரோட பேரு. அம்பவடேகர் அதான் அவரோட பேரு. இவரோட குடும்பத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா 14 பேர். 14வது ஆளா ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கிறார் அம்பேத்கர்.
14வது குழந்தை வந்து, ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 14வது குழந்தை ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கிறார். எந்த வருஷம் தெரியுமா? 1891. ஓகேவா? 1891 ஏப்ரல் 14ஆம் தேதி அவர் பிறக்கிறார். 14வது குழந்தையா. அவரோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பவடேகர். ஓகேவா? அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்களுக்கு படிப்பறிவு அப்ப கிடையாது. அப்ப எல்லாம் ஒடுக்குமுறை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. முன்ன சொன்னோம்ல, ஒரு மதம் வந்துச்சு, அதுல இருந்து 10 மதமா பிரிஞ்சிச்சு. அந்த 10 மதம் 100 மதமா பிரிஞ்சு, அதுல இருந்து 1000 கிளை பிரிவுகளா பிரிஞ்சிச்சு. ஓகேவா? சொன்னோமாப்பா? அப்படி கிளை பிரிவுகளா பிரிக்கும் போது அதுல இருந்து வந்தவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இப்ப முதல்ல ஒரு மதம் இருக்குல்ல, அவர் தான் தலைவரா வச்சு, அடுத்து 10 மதம் பிரியுதா, அவர் துணை தலைவர். அவங்க சொல்ற வேலையை அந்த கீழே இருக்கிற 100 பிரிவும் அது கீழே இருக்கிற பிரிவும் சொல்லுவோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 100 பிரிவுக்கும் கீழே இருக்கிற கிளை பிரிவுல இவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவர் ஒடுக்கப்பட்ட மக்களா கருதப்படுறாரு. ஓகேவா? வடேகர் இனம், அதுதான் அவரோட இனம். ஓகேவா? அதனாலதான் அவரோட பேர் அம்பவடேகர். இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சத்தியாகிரகம்னா உங்களுக்கு யாரு ஞாபகம் வரும்? சத்தியாகிரகம்னா என்ன? முதல்ல காந்தியடிகள் ஞாபகம் வரும். சத்தியாகிரகம்னா என்ன? என்னடா அகிம்சை வழியில போராடுறதுன்னு சத்தியாகிரகம். அகிம்சை வழின்னா என்ன? ஒண்ணு காந்தியடிகளோட வழி, இன்னொன்னு சுபாஷ் சந்திர போஸோட வழி. சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவாரு? இந்திய ராணுவத்தை உருவாக்குனவரே அவர் தான். தெரியுமா? நீ அடிச்சா நானும் அடிப்பேன், இதான் அவரோட எண்ணம். ஆனா காந்தியடிகள் என்ன பண்றாரு? அடிக்க வர மாட்டாரு. அமைதி வழியில உட்காந்து அறப்போராட்டத்தில் ஈடுபடுவார். ஆனா அந்த அறப்போராட்டத்தை ஆரம்ப காலத்துல முதல்ல தொடங்கினதே பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தண்ணியை பொது குளத்துல வந்து தண்ணியை எடுத்து குடிச்சா கூட தீட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? எனக்கு குடி தண்ணி வேணும் அப்படின்றதுக்காக முதல்ல அகிம்சை வழியில போராடின ஆள் யாருன்னா அம்பேத்கர் தான். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இப்ப அவர் பள்ளிக்கு போயிட்டு வரும்போது அவரும் அவங்க அண்ணனும் வரும்போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. அவருக்கு தண்ணி கிடைக்கல. நார்மலா போயிட்டு இருக்கிற ஒரு குளத்துல தண்ணி குடிக்க போறாரு. யாருமே அவர் தண்ணி குடிக்க விடல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவர் தாழ்த்தப்பட்டார். ஓகேவா? அதனால தண்ணி குடிக்க விடல. பக்கம் இருக்க ரொம்ப சகதியான ஒரு குளம் இருக்கு, ரொம்ப சேறு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நீ குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதனால எனக்கு குடி தண்ணி வேணும்னு அகிம்சை வழியில போராடின ஆள் யாரு? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான். அதுக்கப்புறம் வந்து அவரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் ஆயிட்டாரு. அவருக்கு படிப்பறிவு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப குருகுல கல்வி தான். குருகுல கல்வி என்னன்னு தெரியுமா? ஐயர் இருக்கிறாங்கல்ல, அவங்க மூலயமா கற்பிக்கக்கூடிய கல்வி தான். ஆசிரியர்கள் தான் அவங்களா தான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உயர் வகுப்பினருக்கு மட்டும்தான் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அம்பேத்கர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வெளியே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சார். ஓகேவா? அவர் உள்ளவே இருக்க மாட்டாரு. அப்போ ஒரு நேரத்தில் என்ன பண்றாருன்னா, அவரோட ஆசிரியர் வந்து ஒரு கணக்கு போடுறாரு. அந்த கணக்கு உள்ள இருக்கிற பசங்களுக்கு யாருக்குமே தெரியவே இல்லை. யாராச்சும் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ அம்பேத்கர் அவர்கள் வந்து வெளியே இருந்து கையை தூக்குறாரு. நான் இந்த சம்மை வந்து நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அப்போ உள்ள இருக்க பசங்க என்ன தெரியுமா பண்றாங்க? போர்டு கிட்ட நீ போகக்கூடாது, நீ போர்டு கிட்ட போனா தீட்டு அப்படின்றாங்க. ஆனா படிப்பறிவு இருக்கு, திறமை இருக்கு, அந்த கணக்கை சால்வ் பண்றதுக்கு எல்லா வழியும் இருக்கு, வசதியும் இருக்கு, அவர் திறமையும் இருக்கு. ஆனா அவர் அந்த சமூகத்தை மட்டுமே காரணம் வச்சு அவரை வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது அவரை வந்து ரொம்பவும் பாதிச்சு. அப்போ வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, படிப்பை முடிச்சுட்டு மேல் படிப்பு போனதுக்காக பரோடா மன்னர், ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க, ஏழை குழந்தைகளுக்கு, சாதி வாரியா கிடையாது, ஏழை குழந்தைகளுக்கு வந்து பரோடா மன்னர் வந்து கல்விக்காக அவருக்கு ஒரு சில, இப்ப ஊக்கத்தொகை வாங்குறல்லப்பா, என்னது ஸ்காலர்ஷிப் வாங்குறல, அந்த மாதிரி அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஏழை, அவர் மேலை நாட்டில் போய் படிக்கணும்ன்றதுக்காக அவர்கிட்ட பரோடா மன்னர் என்ன தெரியுமா ஒப்பந்தம் பட்டாரு? நான் மேலை நாட்டில் போயிட்டு படிச்சுட்டு இந்த பட்டம் பெற்றுட்டு வந்தேன்னா 10 வருஷம் உனக்கு அடிமையா வேலை செய்யறேன், நான் படிக்க மட்டும் வைங்க அப்படின்னு யார் சொன்னாரு? அம்பேத்கர் சொன்னார். அவர் படிக்கிறதுக்கு வசதி இல்லை. அப்ப என்ன பண்ணாரு? படிக்க வச்சா 10 வருஷம் நான் அடிமையா இருக்கிறேன், அடிமையா வந்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரோடா மன்னர் கிட்ட ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சவர். நம்ம என்ன பண்றோம்? வீட்டுல கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு அனுப்பிச்சாலும் நம்ம படிக்கிறது இல்லை. நான் அடிமையா கூட வரேன், ஆனா என்ன படிக்க வைங்கன்னு சொன்னது யாரு? அம்பேத்கர். சரி, ஓகே. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, 14வது குழந்தையா பிறந்துட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க வீட்டுல படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை. காரணம் என்ன? காரணம் பாத்தீங்கன்னா, அவங்க 14 பேர் பிறந்தாங்களா, அதுல சாப்பிட்றது கூட வழி இல்லாம அதுல வெறும் 3 ஆண்களும் 2 பெண்கள் மட்டும் தான் உயிரோட இருந்தாங்க. சாப்பிட வசதி இல்லாம எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம அம்பேத்கர், லாஸ்டா பிறந்த குழந்தை. ஓகேவா? அதுக்கப்புறம் முதல்ல பரோடா மன்னர் கிட்ட இருந்து வந்துட்டாரு. 10 வருஷமா நான் அடிமையா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிக்க மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படிச்சுட்டு வந்தாரு. முதல்ல லண்டன்ல போயிட்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல முதல்ல இப்போ நீ 9th படிக்கிற, 9th படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் உனக்கு? 1 வருஷம். அந்த மாதிரி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஸ்கூல்ல அவர் 8 வருஷத்துக்கு உண்டான ஒரு கோர்ஸ் எடுக்கிறாரு. ஒரு படிப்பு எத்தனை வருஷம்? 8 வருஷத்துக்கு உண்டான ஒரு படிப்பை எடுக்கிறாரு. ஆனா அந்த 8 வருஷத்துக்கு உண்டான படிப்பை அவர் எத்தனை வருஷத்துல முடிச்சிருப்பாருன்னு நீ நினைக்கிற? அவர் ரொம்ப திறமையான படிப்பாளின்னு வச்சுக்கோயா, எத்தனை வருஷத்துல முடிச்சிருப்பாரு? கிடையவே கிடையாது. 2 வருஷம் 3 மாசத்துல அந்த படிப்பை முடிச்சிருக்காரு. 8 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பை உனக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது? 5 சப்ஜெக்ட். அவருக்கு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் தெரியுமா? 64 சப்ஜெக்ட்.
64 சப்ஜெக்டை 2 வருஷம் 3 மாசத்துல முடிச்சிருக்காரு. ஓகேவா? அதுக்காக அவருக்கு முதல்ல டாக்டர் பட்டம் பெற்ற இந்தியர் யாருன்னா அம்பேத்கர் தான். முதல்ல டாக்டர் பட்டம் பெற்ற இந்தியரும் அவர் தான். டாக்டர் பெற்ற என்னன்னு தெரியுமா? நம்ம ஊசி போடுறவங்க மட்டும் டாக்டர் இல்ல, பிஹெச்டி பண்ணாலும் டாக்டர் தான். அது டாக்டரேட் தான். சரியா? அந்த பிஹெச்டி பண்ண முதல் இந்தியர் அவர் தான். அவர் படிக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு உண்டான படிப்புக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாரு? 2 வருஷம் 3 மாசம் தான் எடுத்துக்கினாரு. அவர் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்துல 21 மணி நேரம் படிப்பு மட்டுமே செலவிட்டு இருக்கிறாரு. மீதி இருக்கிற 3 மணி நேரத்தை தான் குளிக்கிறதோ இல்ல இயற்கை உபாயங்களை கழிக்கிறதுக்கோ இல்ல தூங்குறதுக்கோ பயன்படுத்தி இருக்கிறாரு. 21 மணி நேரம் படிப்புக்காக மட்டுமே செலவிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? அவர் பிஹெச்டி பண்ணாருன்னு சொன்னல, 64 பேப்பர். அது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் ரீதியான பேப்பர்கள் தான். பொருளாதாரம். சரியா? குறிப்பிடத்தக்க 3 சமயங்கள் இருக்கா? என்னென்ன? இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 21 வருஷம் இந்த சமயங்களுக்கு உண்டான புத்தகங்களை மட்டுமே படிச்சிருக்கிறாரு. 21 வருஷம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பாத்தீங்கன்னா சமயங்கள் பத்தின புத்தகத்தை மட்டுமே படிச்சிருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு புனித நூல்னால பகவத்கீதை இருக்கா, இஸ்லாமியர்களுக்கு குரான் இருக்கு, திருக்குரான். சரியா? அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு குரான் இருக்கிற மாதிரி கிறிஸ்துவர்களுக்கும் பாத்தீங்கன்னா பைபிள் இருக்குது. ஓகேவா? இந்த 3 புத்தகங்களை மட்டும் தான் படிச்சாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அந்த 3 புத்தகங்கள் மட்டும் இல்லாம நமக்கு எப்படி இப்போ பல புத்தகங்கள் இருக்கு, மகாபாரதம், இதிகாச நூல்கள் இதெல்லாமே இருக்குல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் இந்து நூல்கள் தானே. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்து நூல்களும் சரி, இஸ்லாமிய நூல்களும் சரி, கிறிஸ்துவ நூல்களையும் சரி, இந்த எல்லா நூல்களையும் மதசார்பற்ற எல்லா நூல்களையும் பாத்தீங்கன்னா 21 வருஷம் அந்த புத்தகங்களை மட்டுமே படிச்சு அதுல என்ன நன்மை தீமைகள் அப்படின்னு மட்டுமே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதுல இருந்து எடுத்துருக்கிறாரு. இவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா எந்த இதுல மக்களை வந்து நல்லிணக்கமா நடக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோமா, இவர் வந்து தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவருக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது கோயிலுக்குள்ள போக அனுமதிப்பாங்களா? அப்ப வந்து ஒடுக்குமுறையும் தீண்டாமையும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால கோயிலுக்குள்ள போக முடியல. இந்த 3 சமயங்களையும் படிச்சு பார்த்து இவர் என்ன பண்றாருன்னா எதுல மனுஷனா மதிக்கிறான்னு பார்த்தாரு. எதுலையுமே கிடையவே கிடையாது. சரியா? அவன் சமயத்துக்கு அவன் மதத்துக்கு அவன் கரெக்டா இருக்கான். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை பத்தி நம்ம படிச்சோமா? புத்த மதத்தை பத்தி படிச்சோம். அதுல வந்து மிருகத்தை பலியிடுறதே தவறுன்னு சொன்னாரு புத்தர். ஆமாவா? சொன்னாரா? உயிர்களா மதிக்கணும், மரம் செடி கொடிக்கு கூட தான் உயிர் இருக்கு, அதனால உயிரா மதிக்கணும்னு சொல்றது இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா புத்த மதத்தை தழுவுறாரு. இந்துவும் இல்லாம, கிறிஸ்டியனும் இல்லாம, முஸ்லீமும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்தை தழுவுறாரு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய மத மாற்றம் எப்ப நடந்துச்சுன்னா அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தழுவும் போது தான். எவ்வளவு பேர் மதம் மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்துல வந்து இந்துக்களை வந்து கிறிஸ்துவர்களா ஆங்கிலேயர்கள் மத மாற்றம் செஞ்சாங்களா? அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தழுவும் போது 8,50,000 பேர் மத மாற்றம் ஒரே நேரத்தில் மாறி இருக்கிறாங்க. ஒரு தலைவர் சொன்ன ஒரே காரணத்தினால 8,50,000 பேர் மதமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. உலக அளவுல மிகப்பெரிய மக்கள் வந்து மதமாற்றம் அடைஞ்சது இதுவே முதல் முறை. ஓகேவா? DAS அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆல் சயின்ஸ். ஓகேவா? இவரை வந்து எழுதுறதுக்கு முன்னால டாக்டர் அம்பேத்கர் சொல்லுமா, அந்த டாக்டர் பட்டம் கொடுத்தது இதுக்காக தான். 64 பாடப்பிரிவுகள் இருக்குல்ல, 64லயும் கற்று தேர்ந்து அறிஞர் ஆனதுனாலதான் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த DAS பட்டம் வாங்குறதுக்காக இப்ப வரைக்கும் நூற்றுக்கணக்கான ரொம்ப முக்கியமான அறிவியல் அறிஞர்களும் மேதைகளும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் இந்த DAS பட்டம் யாருக்குமே கொடுக்கல. இந்தியாவில இருந்து போய் வாங்கின முதலும் அம்பேத்கர் தான். அதே மாதிரி இப்ப வரைக்கும் வாங்கியிருக்கிற கடைசியாலும் அவர் தான். அம்பேத்கரை தவிர இந்த பட்டத்தை வாங்க இப்ப வரைக்கும் யாராலையும் முடியல. எந்த ஒரு அறிவியலாளராலையும் முடியல, அறிஞர்களாலையும் முடியல, விஞ்ஞானிகளாலையும் முடியல. 64 பேப்பர்ல டாக்டரேட் வாங்கணும்லப்பா, கஷ்டமா இல்லையா? ஒரு பேப்பரை நம்ம படிச்சு பாஸ் பண்ணணும்னாலே ரொம்ப கஷ்டம். 64 பேப்பர்ல டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க. அதனால இந்த DAS பட்டம் இப்ப வரைக்கும் இவருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கியா? ஓகே, லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல, இந்திய அளவுல மட்டும் இல்ல தம்பி, நல்லா கவனி, உலக அளவுல மிக முக்கியமான கைத்தேர்ந்த ஆளுநர்கள், வல்லுநர்கள், அறிஞர்கள் யாருன்னு 100 பேரோட லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா? அதுல வந்து இந்தியாவில இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் ஆகுறாங்க. யார் தெரியுமா? அம்பேத்கர் மட்டும்தான். அதுலயும் அந்த 100 பேர்ல 90வது ஆளோ இல்ல 95வது ஆளோ அந்த மாதிரி இல்ல, 4வது இடத்துல அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறாங்க. 100 பேர்ல உலக அளவுல இருக்கிற 100 புத்திசாலிகள்ல, அறிவியலாளர்கள்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எடுத்த கணக்கெடுப்பின்படி அறிஞர்கள்ல மிக முக்கியமானவங்கல 4வது ஆளா இருக்கிறாரு. யாரு? அம்பேத்கர். இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டி எடுத்தாச்சு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ரீசெண்டா 2004 அவர் இறந்துட்டாரு. ஓகேவா? 2004 எடுத்த ஒரு கணக்கெடுப்பின்படி கொலம்பியா யூனிவர்சிட்டி, சரியா, கொலம்பியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில இதே மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடக்கிறாங்க. உலக அளவில் 100 அறிவியலாளர்கள் புத்திசாலிங்க போற்றத்தக்க தலைவர்கள் யாருன்னு கணக்கெடுக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கொலம்பியாவிலையும் இந்தியாவில இருந்து ஒரே ஒருத்தர் தான் செலக்ட் ஆகுறாங்க. யாரு இது? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா? அவரு இப்போ முன்ன டைம் ஆச்சு 4வது இடத்துல இருந்தாரு. இப்போ எத்தனாவது இடத்துல இருந்தாரு தெரியுமா? முதல் இடத்துல அவரோட பேர் தான் இருந்துச்சு. இந்தியாவில இருந்து போய் அந்த இடத்துல உட்கார்ந்து உலக அளவில் இருக்கிற அறிஞர்கள்ல முதல் இடத்தை பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது. அது ஒண்ணு முடிஞ்சுச்சா? அவர் வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்தை தள்ளிவிட்டாருன்னு சொன்னோம். என்ன காரணம்னு சொன்னோம். என்ன காரணம்னா அங்க உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, சரியா, மக்களா மதிக்கிறாங்க. அதனால புத்த மதம் நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாரு. இவரு புத்த மதம் தழுவுறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா புத்த சிலைகள் வந்து கண்ணை மூடி தியானம் பண்ற சிலைகளா மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேவா? அது வரைக்கும் கண்ணை மூடி தியானம் பண்ற சிலைகளா மட்டும்தான் இருந்துச்சு. இவர் என்ன பண்றாருன்னா முதல்ல புத்தருக்கு கண் திறப்பு நடத்தினவர் இவர் தான். இவர் வந்து அரசியல், பொருளாதாரம், வரலாறு இந்த மாதிரி துறைகள்ல மட்டும் சிறந்து விளங்கவே இல்லை. ஓவியத்திலையும் கை தேர்ந்த ஆகச்சிறந்த வல்லுநர் அம்பேத்கர். சரியா? முதல்ல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இவர் புத்த மதத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறதுனால கண்ணை மூடிட்டு தான் இருக்கணும்ன்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்துட்டு இப்ப இருக்கிற எல்லா போட்டோவும் அம்பேத்கர் அவர்கள் வரைஞ்சதுக்கு அப்புறம் வந்த போட்டோ தான். அவர் தான் முதல்ல புத்தருக்கு கண்ணை திறந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை வரைகிறாரு. ஓகேவா? அதனால இவர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காலத்துல அவரோட காலகட்டத்துல நவீன காலத்தின் புத்தர் அப்படின்னு அம்பேத்கர் கூப்பிட்டாரு. சரியா? நவீன காலத்தின் புத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாத புத்தரின் கண் திறந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல ஒரு அருங்காட்சியகம் இருக்கு, மியூசியம், லண்டன் மியூசியம். ஓகேவா? அந்த அருங்காட்சியகத்துல காரல் மார்க்ஸ் யாருக்காச்சும் தெரியுமா? பொருளியல்ல ரொம்ப சித்தாந்தம் இந்த மாதிரி எல்லாம் படிச்சதுல வந்து அவர் ரொம்ப பெரிய ஆள் காரல் மார்க்ஸ். சரியா? அவரோட ஒரு உருவ சிலை வந்து லண்டன்ல இருக்கிற மியூசியம்ல அருங்காட்சியகத்துல இருக்கு. ஓகேவா? அந்த அருங்காட்சியகத்துல காரல் மார்க்ஸ் அவரோட உருவ சிலை மட்டும்தான் இருக்குன்னா அவருக்கு இணையா இன்னொருவரோட சிலை இருக்கு இங்க நம்ம இந்தியாவில் லண்டன்ல. ஓகேவா? அந்த சிலை யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட மட்டும்தான். காரல் மார்க்ஸ் சிலை இருக்குது. அதுக்கு ஈக்குவலா லண்டன் அருங்காட்சியகத்துல மியூசியம்ல அம்பேத்கருக்கு உருவ சிலைகள் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம கொலம்பியா பல்கலைக்கழகத்துல நமக்கு டெக்ஸ்ட் புக் நம்ம பாடநூல் தானே, நமக்கு இருக்கிற பாடநூல் எது? தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக். அம்பேத்கர் அவர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் எ விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. ஓகேவா? இங்க கிடையாது, கொலம்பியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டியில இப்ப அது பாடநூலா இருக்கு. அவர் எழுதின நூல் நம்ம இந்தியாவில் அவர் எழுதின நூலே கிடையாது. ஆனா கொலம்பியாவில் இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல அவர் எழுதுற நூல் இப்பவும் பாடநூலா இருக்கு, டெக்ஸ்ட் புக்கா இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம உலக அளவுல, சரியா, அமிர்தா சென் யாருன்னு தெரியுமா? இப்ப பொருளியலின் தந்தை அப்படின்னு கூப்பிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமிர்தா சென் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பரிசு என்னன்னு தெரியுமா? சரியா? உலக அளவுல ரொம்ப பெரிய சாதனை படைச்சவங்களுக்கு தான் நோபல் பரிசு கொடுப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நோபல் பரிசு பெற்ற அமிர்தா சென் அப்படின்ற ஒரு பொருளியலாளர் என்ன தெரியுமா சொல்றாரு? பொறியியலுக்கு நான் தான் தந்தை, ஆனா என்னோட பொறியியலுக்கு தந்தை யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் அமிர்தா சென் சொல்றாரு. என்ன எதுக்காக அப்படி சொல்றாருன்னா அவர் கொண்டு வந்த பொருளாதார கொள்கையில இருந்து எடுத்துதான் நான் பொருளாதாரத்தையே உருவாக்குனேன் அப்படின்னு யார் சொல்றாங்க? அமிர்தா சென் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உலக அளவுல நம்ம இந்தியாவில் மட்டும் இல்ல தம்பி, உலக அளவுல அதிகப்படியான சிலைகள் யாருக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுக்கு தான் இருக்கு. ஓகேவா? அதிகப்படியான சிலைகளும் அம்பேத்கருக்கு தான் இருக்குது. அதிகப்படியான சிலை உடைப்பு நடந்தது யாருன்னு பார்த்தாலும் அம்பேத்கர் அவர்களுக்கு தான் இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவர் இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொன்னோம். சரியா? இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எந்த இடத்துலயாச்சும் அவரு பிறந்து வளர்ந்த சாதிக்கான ஒரு முன்னேற்றத்திற்கு அவர் பாடுபட்டாரா? கிடையவே கிடையாது. உலக மக்கள் அனைவருக்கும், இந்திய மக்கள் அனைவருக்கும் சமமான உரிமை வேணும், சம நீதி வேணும், சம சுதந்திரம் வேணும் தான் போறாங்க. ஆனா இப்ப இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு சாதிய தலைவரா மாத்தினார். அவர் சாதிய தலைவர் கிடையவே கிடையாது. இந்த சாதிக்கு சேர்ந்த சாதிய தலைவர் இல்லவே இல்லை. அவர் சாதிய தலைவர்ல சாதித்த தலைவர். ஓகேவா? அதனால சாதிய காரணமா வச்சு அவரோட சிலைகள் நிறைய உடைக்கப்படும். அது வந்து கண்மூடித்தனமான வேலை. அது மட்டும் இல்லாம நம்ம தேசிய கொடி இருக்குல்ல, தேசிய கொடி இருக்கு தம்பி, அது யார் உருவாக்குறாங்க? யாரு? கிடையவே கிடையாது. பெங்லி வெங்கையா கேள்விப்பட்டிருக்கியா? அவருதான் தேசிய கொடியோட உருவத்தை கொண்டு வந்தாரு. அசோக சக்கரம் இருக்கா சென்டர்ல, அதோட நிறம் என்ன? நீல நிறம் இருக்கு. எதுக்காக அது நீலம் இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அந்த பெங்லி வெங்கையான்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? அம்பேத்கர் வந்து ஆக சிறந்த தலைவர். அதனால அம்பேத்கரோட போட்டோ யாராச்சும் பாத்துக்கியா? அவர் வந்து ப்ளூ கலர் கோட் தான் போட்டிருப்பாரு, பாத்திருக்கியா? அதனால அவரை பெருமைப்படுத்துற வகையில தான் இந்திய கொடியில இருக்கிற நடுவுல இருக்கிற அசோக சக்கரத்தை ப்ளூ கலர்ல நான் உருவாக்குனேன்ட்டு அந்த கொடியை உருவாக்குனவரே சொல்லியிருப்பார்.
ஓகேவா? இப்போ முக்கியமா இவ்வளவும் ஏன் உங்களுக்காக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசியல் அமைப்பை எழுதுறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அவர் எவ்வளவு கீழ்த்தங்கன குடும்பத்துல இருந்து வந்தாரு, எவ்வளவு மிகப்பெரிய இடத்துக்கு போனாருங்கிற வரைக்கும் நம்ம சொல்லி முடிச்சோம். அவரோட வாழ்க்கை வரலாறையே பேசி முடிச்சோம். அப்பேற்பட்டவங்க படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கிற அவரு வந்து இவ்வளவு கஷ்டத்துல நான் அடிமையா கூட வந்தாரேன், என்ன படிக்க வைங்கன்னு சொல்லி படிக்க போனாரு. அப்படி இருக்கும்போது நாமளும் என்ன பண்ணணும்? நல்லபடியா படிக்கணும். அது மட்டும் தான் நம்ம வேலை. நாமளும் ஒவ்வொரு துறையிலும் சிறந்த இடத்துக்கு நம்ம போவோம். சரியா? அதுக்காக தான் அவரை பத்தினா அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்றோம். இன்னைக்கு முக்கியமான நாள் என்னன்னா இந்திய அரசியலமைப்பு தினம். அதுக்காக தான் அதை பத்தின ஒரு விழிப்புணர்வாகவும் அவரை பத்தி உங்களுக்கு சொன்னா அவரை ரோல் மாடலா கொண்டு நீங்களும் நல்லபடியா படிப்பீங்க, அவரை மாதிரி ஏதாச்சும் உயர்ந்த இடத்துல சாதிச்சு நிற்பீங்கன்றதுக்காக தான் அவரை பத்தி சொல்ல வந்தோம். சரியா? அப்போ இந்திய அரசியலமைப்பை நம்ம மதிக்கணும். ஓகேவா? இந்தியாவோட தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய புத்தகம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு புத்தகம் தான். அதை எழுதினவர் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். அவ்வளவுதான். நன்றி.